வணக்கம் மக்களைங்க. நான் பார்க்க போகிற வசனம் நான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். இயேசு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அதாவது நாயின் அப்படிங்கிற ஊருக்கு இயேசு வந்தபோது அங்கே ஒரு மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்தீங்களா? இறந்து போன ஒருத்தரை எழுப்புதார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அற்புதங்கள் இருக்குது. இன்றளவும் அவருடைய அற்புதங்கள் இருக்குது. இன்றைக்கும் அவர் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கார். நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் அவர் அற்புதம் செய்வார். அதான் அந்த வசனங்கள் உணர்த்துது. மறுத்தவர், செத்து போன ஒருத்தனையே எழுப்புறதுக்கு அவர் வல்லவர். ஏன்னா அவர் தான் அந்த உலகத்தை படைத்தவர். அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம வாழ்க்கையில் இதை இழந்துட்டோமே அதை இழந்துட்டோமேன்னு யாருமே நினைக்க வேண்டாம். அவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எதையுமே இழக்க மாட்டோம். அதுதான் உண்மை.